வானம் இருட்ட போகுது, கனமழை மிரட்ட போகுதுங்க. நெறைய மாவட்டத்துல மழை பொழிவு ரொம்பவே தீவிரமா இருக்க போகுது. எந்தெந்த மாவட்டத்துல கனமழை பெய்யும், எந்தெந்த மாவட்டத்துல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்க நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க. நெறைய மாவட்டத்துல மழை தொடங்கியாச்சு. உள் மாவட்டத்துல, கடலோர மாவட்டத்துல நெறைய பகுதிகள்ல மழை தொடங்கியாச்சு. இனிமே வரும் மணி நேரங்களிலும் நல்ல ஒரு மழை வாய்ப்பு இருக்கு. அடுத்து வரக்கூடிய அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் மழை விட போறது கிடையாது. தொடர் மழை வாய்ப்புகள் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும். ஆகவே எந்தெந்த தேதிகளில் மழையினுடைய தீவிரம் இருக்கும் என்பது குறித்து நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இன்றைக்கு இரவு நேரங்கள் நள்ளிரவிலும் எந்தெந்த மாவட்டங்கள் மழை கிடைக்கும், நாளைய தினங்கள் எங்கெல்லாம் மழை வரப்போகுது, புதிய புயல் வாய்ப்புகள் எப்பொழுது உருவாகும், புயல் சின்னங்கள் எப்பொழுது தமிழகத்தை தாக்கும் என்பது குறித்ததான தகவல் நம்ம பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை பற்றி ஏற்கனவே காலை நேரங்களில் கொடுக்கப்பட்ட வானிலை அறிக்கையில் மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். பார்க்கலன்னா தயவு செஞ்சு காலை நேரங்களில் கொடுத்த வானிலை அறிக்கையை போய் பாருங்க. அதில் வடகிழக்கு பருவமழை பற்றி நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். சரி, இப்போ நமக்கு எங்கெல்லாம் மழை பெய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக கடலோர மாவட்டத்தில் மழை தொடங்கி, அதாவது சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சில இடத்துல மிதமான மழை, ஒரு சில இடத்துல கனமழையாக வெளுத்து வாங்கிரும். தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் தான் கனமழை வாய்ப்புகள் அதிகமாகும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தபடி தற்பொழுது பகல் நேரங்களுக்கு பிறகு, அதாவது இந்த மதியம் 3 மணி முதல் சரியாக இரவு நள்ளிரவு வரைக்குமே நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நீடிக்கிறது. இனி அடுத்து வரும் மணி நேரங்களிலும் பரவலான மழை பொழிவு கடலோர மாவட்டங்களில் சற்று தீவிரமாக இருக்கும். நம்ம ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் இமேஜ்லாம் கொடுத்துருப்போம். பெஸ்ட் ஆஃபர், பெஸ்ட் டிஸ்கவுண்ட்டில் நல்ல சேல் போயிட்டுருக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, போய் வாங்கிக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிறந்த சலுகை, பெஸ்ட் ஆஃபர், பெஸ்ட் டிஸ்கவுண்ட்டில் போயிட்டுருக்கு. வீட்டிற்கு தேவையான பொருட்கள், அதே மாதிரி மாணவர்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து விற்பனை ஆகுது நம்ம சேனலில். நம்ம சேனல் மூலிமா வாங்குறவங்களுக்கும் சிறந்த சலுகைகள் காத்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில நேரங்களில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் இருக்கும். உள் மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட 5 முதல் 8 மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் தீவிரமடைய போகுதுங்க. உள் மாவட்டத்தில் மட்டும். கடலோர மாவட்டத்தில் ஒரு 4 பகுதிகளில் நமக்கு மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்கும். மாவட்டத்தினுடைய பட்டியலை பார்த்துடலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு சில இடத்தில் மிதமான மழையும் ஒரு சில இடத்தில் கனமழையுமாக கண்டிப்பா பதிவாகும். வட தமிழக கடலோரத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய போகுது. அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஒரு தொடர் மழை பொழிவு தமிழகத்துல எங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறையாக இருக்கோ எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை பெய்யும். ஏற்கனவே நிறைய மாவட்டங்கள்ல 10 சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பதிவாயிருக்கு. நேற்றைய தினங்கள்லாம் நல்ல மழை பொழிவு காஞ்சிபுரம், திருவள்ளூர் பக்கம், அதே மாதிரி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை நிறைய இடங்கள்ல பரவலான மழை பொழிவு தீவிரம் அடைந்ததை பார்த்தோம். குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு திருவள்ளூர், காஞ்சிபுரம்லாம் நல்ல அதிக மழை கிடைச்சது. தொடர்ந்து இன்றைக்கும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையாக எதிர்பாருங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மட்டுமல்லாமல் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் கணிசமாக தீவிரம் அடையும். அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் எப்படி இருக்கும், தென் மாவட்டத்தில் எப்படி இருக்கும், உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சின்னு சொல்லி எல்லா மாவட்டங்கள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டால் தான் தென் மாவட்டங்களில் எப்போ நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிற தகவலே நமக்கு தெரிய வரும். அதனால் கடைசி வரை வானிலை அறிவிப்பை கேட்டு பயன்பெறுங்க. வட தமிழக உள் மாவட்டத்தில் மிக முக்கியமாக சேலம் மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை. ஆத்தூர், தலைவாசல், வாழப்பாடி, சேலம், இளம்பிள்ளை, எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சேலம் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகள், அங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டார கிராம பகுதி முழுவதுமாக கனமழை எச்சரிக்கை காத்திருக்கு சேலம் மாவட்டத்தில். அதே மாதிரி நாமக்கல், கரூர் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு சற்று தீவிரம் அடையும். கணிசமாக இன்றைக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. வரப்போகிற நாட்களிலும் வட தமிழக உள் மாவட்டங்களில் கனமழையானது நல்ல தீவிரமாக இருக்க போகுது. சில இடங்கள்ல மிதமான மழையாக இருந்தாலும் சில இடங்கள்ல கனமழையும் வெளுத்து வாங்கி விட்டுரும். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டத்துல, அதுதான் இப்ப நம்ம சொல்லியிருந்தோம், வட தமிழக உள் மாவட்டத்துல இரவு நள்ளிரவு நேரம் மழை வாய்ப்பு அதிகம். வேலூர்ல ஆரம்பிச்சு சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரியெல்லாம் பகுதியான மழை பொழிவு விட்டு விட்டு பரவலாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்க, வெறும் வட தமிழ்நாட்டில் மட்டுமே மழை வந்தா எப்படி,
டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி எங்களுக்கெல்லாம் மழையே வராது அப்படின்னா, நமக்கு வந்து மழை வரும். ஆனா அது வந்து ஒரு மிதமான மழையாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டெல்டா பகுதி பொறுத்தவரைக்கும் இப்ப வந்து நம்ம வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கையோ, இல்ல ரெட் அலர்ட்டோ, அதி கனமழையோ இப்ப நமக்கு கிடையாது. டெல்டா மாவட்டத்துல. எப்போ அப்படின்னா, அக்டோபர் இறுதியில தான் நமக்கு மழை தீவிரம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா இப்ப டெல்டா பகுதிகள் பொறுத்தவரைக்கும் நவம்பர்ல தான் ரெட் அலர்ட்க்கான வாய்ப்பு இருக்கும். அக்டோபர் இறுதியில கனமுதல் மிக கனமழையாகவே கடலோர பகுதிகளில் நம்ம எதிர்பார்க்கிறோம். வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் 18ஆம் தேதி முதலே வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கடல் பகுதியிலிருந்து நேரடியாக காற்று வீச ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம எதிர்பார்க்கிற அந்த மிக கனமழை, அதி கனமழை எல்லாம் அக்டோபர் கடைசியில தான் மழை பொழிவு ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும். அப்ப தீபாவளிக்கு மழை வராதாங்க அப்படின்னா, தீபாவளிக்கு மழை வரும். ஆனா அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழையாக இருக்காது. ஒரு மிதமான மழை பொழிவு 1 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 4 சென்டிமீட்டருக்குள்ள மழை இப்படியாக நமக்கு தீபாவளி நாட்கள்ல பதிவாக போகுது. கடலோர மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு தரை நனைக்கும் மழையாகவும், அதே மாதிரி சாரல் மழை மற்றும் மிதமான மழையாக ஓரளவு நமக்கு தரை நனைக்கும் மழையாகவே அதிகம் எதிர்பார்க்கிறோம். விட்டு விட்டு நமக்கு பரவலாக மழை இருக்கும். அதுக்காக தீபாவளி நாள் முழுவதும்லாம் மழை பெய்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. காலை நேரங்களில் பரவலாக மழை கிடைக்கும். அப்புறம் பகலில் நல்ல வெயில் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மாலை நேரங்களில் கணிசமான மழை பொழிவுகள் சில இடத்துல அதிகரித்து பிறகு இரவு நேரங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். இப்படியாக நமக்கு தீபாவளி நாட்களில் நமக்கு வானிலை இருக்க போகுது. நல்ல வெயில் பதிவாகிட்டே இருக்கும். சட்டென்று பார்த்தா மேகக்கூட்டங்கள் கூடி ஒரு மிதமான மழையை பதிவாகிட்டு போகும். இப்படி தான் நம்ம வந்து அக்டோபர் 20, 21, 22 போன்ற நாட்களில் நம்ம எதிர்பார்க்க முடியும். அக்டோபர் 25ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள், அக்டோபர் 25க்கு பிறகு புதிய புதிய நிகழ்வுகள், அதாவது வலுவான நிகழ்வுகள், அதுதான் நமக்கு முக்கியம். சும்மா சாதாரணமாக உருவாகிட்டு போகிறதில்ல. வலுவான நிகழ்வுகள் எத்தனை உருவாகுது, எப்போ உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அக்டோபர் இறுதி மற்றும் நவம்பர் முதல் வாரத்தில் ஒரு வலுவான ஒரு நிகழ்வு பொறுத்த வரைக்கும் உருவாக வாய்ப்பு இருக்கு. அது தமிழகத்தை நோக்கி நகர்ந்து டெல்டா இப்போ சொல்றோம் பாருங்க, மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையெல்லாம் அப்போ வந்து நீங்க மிக கனமழை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் இறுதி நவம்பர் முதல் வாரத்தில் நீங்க மிக கனமழை எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து மிதமான மழையும் ஏதேனும் சில இடங்கள்ல மழை ஒதுக்கி பகுதியாக கனமழை மட்டுமே நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து தென் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு பகுதியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் மழை எதிர்பார்க்க முடியாது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில பகல்ல நல்ல வெயில் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் பகுதியாக மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் பகுதியாக விட்டு விட்டு பரவலாக மழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டங்கள், தேனி, தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளிலும் மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தா போதும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பகுதியாக மிதமான மழை பொறுத்தவரை ஆங்காங்கே பதிவாகும். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.